ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸில் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பிஸியாக இருக்கீங்களா, ஃப்ரீயாக இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஏசப்பா வந்து என்னோட எப்படி இருக்காரு, ப்ளஸ் வந்து எனக்கு விரோதமாக நடக்கிறவங்க, ஸோ என்னை திட்டுறவங்களா இருக்கட்டும், என்னை சபிக்கிறவங்களா இருக்கட்டும், என்னை பிடிக்காதவங்களா இருக்கட்டும், என்னை வெறுக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இல்லை எனக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களெலாம் ஏசப்பா எந்த மாதிரி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் மூலிமா நான் சொல்கிறேன். அந்த ஒரு வசனத்திலேயே அவர் என் கூட எப்படி இருக்காரு, அவங்கள வந்து எந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, அது என்ன வசனம்னா வாங்க பார்க்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா எரோமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எப்படி இருக்காரு பாருங்க, பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு. ஸோ எனக்கு தீங்கு செய்கிறவங்களா இருக்கட்டும், எனக்கு விரோதமாக நடக்கிறவங்க வந்து மறக்கப்படாத நித்திய இலட்சி அவர்களுக்கு உண்டாகும். ஸோ அப்போது அவங்க எனக்கு ஏதாச்சும் நடக்கணும்னு நினச்சாலும் சரி, என்னை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சாலும் அப்போ அவங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்க, அவங்களே வெக்கப்பட்டு போவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாத அளவுக்கு வெக்கப்பட்டு போவாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவை நம்பின பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பராக்கிரமசாலியாக, அதாவது நம்மளுக்கு முன்னாடி அவர் ஒரு வால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளை ஃபுல்லாகவே அவர் கவர் பண்ணிப்பார். நம்மளுக்கு எதுவுமே நம்மளை வந்து சேதப்படுத்த முடியாது. நம்மளை சேதப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது வந்து இதுவாகும். ஸோ எனக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஏசப்பா உங்களோடவும் பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு. ஸோ கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் அவர் இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஏசப்பாவை விட்டுடாதீங்க. அவரை எப்போவுமே நினச்சிட்டே இருங்க. ஜெபம் பண்ண முடியலனாலும், பாட்டு பாட முடியலனாலும், அவர் மனசார நம்ம அவரை வந்து நினச்சிட்டே இருந்தோம்னா, நம்ம இருதயத்தில் நினச்சிட்டே இருந்தோம்னா அவர் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அவரை நினச்சிட்டே இருங்க, அவரை மறக்காதீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என்ன ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஏசப்பா வந்து மாற்றுவார். என் அப்பா மாற்றுவார். சரிங்களா? எனக்கு மட்டும் இல்லை அப்பா, உங்களுக்கும் அப்பா. ஸோ உங்களையும் மாற்றுவார். ஓகேங்களா? ஸோ ஏசப்பாவை நம்ம நினச்சிட்டே இருப்போமா? சரிங்களா? ஏசப்பாவோட நம்ம கை கோர்த்து நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காதுங்க. ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை ஏசப்பா பார்த்துப்பாரு. ஸோ நம்ம எதுவுமே செய்யவே வேணாம். நம்மளுடைய வேலை என்னென்னா அவரை மனசார நினைக்கிறது. அவருடைய பேரை வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அவருடைய பொண்ணா, அவருடைய பையனா நம்ம இருந்தோம்